ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் வலித்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நாளில் ஒலிம்பிக்கில் ஒரு மெடலில் ஜெயிக்கிறன்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி 4 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு மேட்ச்சுக்கு ஃபைனலில் போகும்போது ஒரு 100 கிராம் டிஃப்ரென்ஸால் ஒரு பதக்கத்தை இழக்கிறதோ இல்லை தகுதி நீக்கம் செய்யப்படுறதோ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான செய்தி தான். இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அவர்களுக்கு நடந்திருக்குன்னே சொல்லலாம். இது சதித்திட்டமாக இல்லை இதுக்கு பின்னாடி நடந்தது என்ன, ஆக்சுவலி ஒலிம்பிக் மல்யுத்த சங்கம் என்ன முடிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் இந்திய லெவலில் எனக்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இதுக்கான தகுதி நீக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சிஎம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, நீங்கள் உண்மையான ஒரு சாம்பியன். வினேஷ் போகத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் களமிறங்கிய பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பிடி உஷா தான் ஒலிம்பிக்கோடைய பிரசிடெண்ட்டாகவும் அதை இந்தியாவை சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க கிட்ட நியூஸ்லாம் பண்ணிட்டு மேக்ஸிமம் சப்போர்ட் பார்த்திங்கன்னா வினேஷ் போகத் அவர்களுக்கு பண்ணி என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு பேச சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு பின்னணி அந்த தகுதி நீக்கம் நடந்ததில் என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். எப்பயுமே இந்த மல்யுத்த போட்டின்றது பார்த்திங்கன்னா ஒரு 50 கேஜி போட்டின்னு சொல்கிறாங்க. இந்த 50 கேஜி போட்டியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வினேஷ் போகத் அவர்கள் 5-0 அப்படின்ற தகுதி சுற்றில் ஆல்ரெடி பங்கெடுத்துக்காங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு மல்யுத்த வீராங்கனை அந்த 50 கேஜி மெஷர்மெண்ட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காம்படிஷன் நடக்கிறதுக்கு முந்தின நாள் அந்த ஸ்பாட்டில் நடக்கிற டே அந்த 2 நாள்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்றது தான் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீராங்கனைக்கு 100 கிராம்ஸ் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. சரி, இந்த 100 கிராம்ஸ்னால் எப்படி இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் தெரியாமல் வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது இந்த விஷயம் நடந்த பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதெல்லாம் அவங்க டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றதும் ரொம்ப 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 எவ்வளோ டெடிக்கேட்டடாக அவங்க இருந்திருக்காங்க. மனம் உடைஞ்சு போயிட்டு அவங்க சாஞ்சு உட்காந்துருக்க அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. என்ன விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, எச்சை உள்ளுக்கு முழுங்காமல் வெளியிலே துப்பிட்டு இருந்திருக்கிறதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரெண்டாவது, தன் உடம்புலேருந்து அந்த பிளட்டை அந்த எடையை சேஞ்ச் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சைக்கிளிங் கண்டினியூஸாக பெடல் பண்ணி அந்த எடையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த முடி தான் அழகு. அப்புறம் இந்த காம்படிஷன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை கூட அந்த வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. நீராவி ஸ்ட்ரீம் மாதிரி பண்ணிட்டு சொல்லிட்டு அதுலேருந்து நீர்ச்சத்துலாம் கொஞ்சம் எடுத்துருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ, அதாவது அந்த கேமுக்கு 50 கேஜிக்கான லிமிட்டேஷனை கொண்டு வரத்துக்கு வினேஷ் போகத் அவர்கள் எல்லா விஷயத்துக்குமே தயாராகிட்டு இவ்வளோ விஷயம் செஞ்ச பிறகு ஒரு 100 கிராம் டிஃப்ரெண்ட் 100 கிராம்னால் 4 டேட்ஸோட இடம் இருக்கும், ஒரு 2 முட்டையோட இடம் இருக்குன்னு சொல்லிட்டுலாம் போட்டுட்ருக்காங்க. பட் இது ஒரு காரணமாக காட்டி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது நியாயமாக தர்மமா அப்படின்லாம் கேட்டுட்டு பைகாட் பாரிஸ் 2024 அப்படின்றதையும் மக்கள் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய மக்கள் இந்தியன் லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம வீராங்கனைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த சர்வதேச மல்யுத்த கமிட்டி பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ். நாங்கள் சர்வதேச மல்யுத்த சங்கம் திட்டவட்டமாக இந்த ரூல்ஸை நாங்கள் யாருக்காகவும் மாற்றிக்க முடியாது, இதுதான் ரூல், இவங்க 100 கிராம் வந்தாலும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த விஷயத்திலே ரொம்ப 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 வேதனையான விஷயம். சரி, வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செஞ்சதில் சதி இருக்குமான்னு சொல்லிட்டு முன்னாள் குத்துச்சண்டை வீரர் விஜேந்திர சிங்கும் சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க. ஜென்ரலாக அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு ட்ரிங்க்கு இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கான்சியஸாக இருக்கணுமா. பட் அப்படி இருந்தாலும் 2 கேஜி 3 கேஜிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே பண்ணாலும் அவங்களால எப்படி இதை கம்மி பண்ணுன்ற டாக்டிக்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடை குறைக்க ரத்தம் எடுத்தும் பயணங்கள் எந்த தகுதி, அதாவது இன்டர்நேஷ்னலில் பார்த்துட்டு இருக்க மேட்ச். ஏன்னா 5-0ன்றதுலாம் ஒரு மேட்ச் ஜெயிக்கலாம், 2 மேட்ச் ஜெயிக்கலாம். 5-0ன்றதில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டு ஆனால் கேமே விளையாட முடியாமல் வெளியே வர பெயின் ஐ திங்க் இட்ஸ் கனாட் பி எக்ஸ்பிளைன் டு எனி ஒன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. மக்கள் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேம் நியாயப்படி நடந்திருக்கா, இல்லை இன்ஜஸ்டிஸாக, இல்லை ஒலிம்பிக் சர்வதேச அந்த மல்யுத்த டீம் இது நம்மளை சதி செஞ்சு நம்மளை கார்னர் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிகள் இதனுடைய தாக்கம் பின்னாடி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி பழைய காலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டும் போட்டிருக்காங்க. ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் இவங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசின மாதிரியோ இல்லை அந்த இதெல்லாம் காரணம் காட்டின்னு சொல்கிறாங்க. பட் எது உண்மைன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் நான் ஒரு நியூஸ் சேனல் மட்டும் படித்து சொல்ல, கிட்டத்தட்ட நான் ஒரு
ஒரு 6-7 நியூஸ் சேனல் படிச்சுட்டு தான் சொல்கிறேன் இதை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே நடந்த விஷயம் நமக்கு செய்யப்பட்ட அநீதின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரூல்ஸில் நம்ம 100 கிராம் இருக்கிறது கண்டிப்பாக தப்பு நினைக்கிறீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் வேறொரு செய்தியில் சந்திக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற செய்தி தான். எது எப்படி இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 100 கிராம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தெரியாமல் இருக்காது. அதுக்கான ரூல்ஸ் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தும் ஏன் அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நோ வேர்ட்ஸ். மேலும் ஒரு நல்ல விஷயம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.